குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் ஆங்கில 29/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியவிதம் 5:52 திதி இன்று காலை 11:17 வரை திரையோதசி திதி, அதன் பின்பு சதுர்த்தசி திதி. நட்சத்திரம் பிற்பகல் 12:03 வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாம யோகம் இன்று அதிகாலை அதாவது 5:26 வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் காலை 11:17 வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகார வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் நண்பகல் 12:03 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கும் போது நிறைய இருக்கு. நிறைய மகாலட்சுமி வழிபாடு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி வழிபாடை பற்றி. அதனால அதை பற்றி சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு சில தகவல்கள்லாம் சொல்ல போறேன். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே என்ன அப்படின்னா பணம் தான் பெரிய பிரதானம். அது இருந்தா உலகத்துல எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. நல்ல மனசு இருக்கணும், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாலே அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சொல்ல போறேன். என்ன விஷயங்கள் அப்படின்னா, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன அணிந்து கொண்டால் அவர்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்றது நம்ம வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு என்னென்ன செய்யணும்ன்றது சொல்லியிருக்கேன். அதையே செய்யுங்க. சரிங்களா? கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு அருகம்புல்லும் அது கூட வில்வமும் வச்சு கொண்டு செல்லுங்க. வில்வம் கிடைக்கலன்னா துளசி வச்சுக்கோ. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான். துலாத்தில் இன்னைக்கு சந்திர பகவான். இன்னைக்கு புதன் பயிற்சி இன்னைக்கு நடக்க போகுது. புதன் பயிற்சி தான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு செல்ல போகுது. எத்தனை மணிக்குன்னா பகல் 11 மணி 12 அது அங்க பயிற்சியாகி செல்கிறார். சரி, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசியினர் என்ன உலோகம் உபயோகப்படுத்தினால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது அதிர்ஷ்டமும் பரிகாரமும் தான். இது முதல்ல மேஷ ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வர்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கணும், பணவரவு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வலது கை, வலது கரம் இருக்கு இல்லையா, அந்த வலது கரத்துல நீங்க டிசைன் இல்லாத, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காப்புல பின்னம் இருக்கக்கூடாது, டிசைன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டிசைன் இல்லாத வெள்ளினால் ஆன காப்பை அணிந்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்.
அதே மாதிரி ரிஷப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் பெறணும் அப்படின்னா யாராவது ஒரு ஏழைக்கு, ரொம்ப ஏழைக்கு பால் கறக்கின்ற பசுமாட்டை தானமாக அளிப்பது மிக மிக சிறந்த பரிகாரம். வசதி உள்ளவர்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பசுமாடு மாதிரி பொம்மை விற்கிது இல்லையா, அந்த பொம்மை கூட வாங்கி நீங்க தானமா கொடுக்கலாம். இல்லை உங்க வீட்டுல கூட வைக்கலாம். இல்லை பசுமாட்டுக்கு தினந்தோறும் நீங்க ஏதாவது அதுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ ஏதாவது ஒன்று நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும். மீதி ராசியினருக்கு நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளியூர் வர்த்தக செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி வியாபார பணிகள்ல பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு இன்னைக்கு. அதே மாதிரி கற்பனை துறையில், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட நிறாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை, உயர் பொறுப்பில் இருப்பவர்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சில சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. உடன் பிறந்தவர்கள் பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்குலாம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கு இடையே புரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு. தேவையில்லாத அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படாத மட்டும் பார்த்துக்கோங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அதே மாதிரி வியாபாரத்தில், வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, ஐந்தாவின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய செய்கின்ற வேலையில், அதே மாதிரி பணிகள்ல, உத்தியோகத்துல, முயற்சிகள்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. முடிவு நீங்களே எடுத்துருவீங்க. அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் நல்ல ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகள் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும், இன்னைக்கு விவேகத்தோடு இன்னைக்கு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நிதானமான ஒரு செயல்பாட்டால் நல்ல மதிப்பு மரியாதை உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளும் கூடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்கள்ல எண்ணிய விதத்துல நிறைவேறுகின்ற ஒரு தருணம். மனதுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கு மனதிற்கு அது திருப்தியையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். அதிசய வடக்கு திசை அதிசயின் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவை வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பயணங்கள் தொடர்பான செயல்பாடுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. உத்தியோகத்துல அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. பொன்பொருள் சேர்க்கைலாம் ஏற்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உடல்ல ஒரு விதமான அசதி இருக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு செய்ய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவை வாழ்த்து. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சுப முயற்சிகள்லாம் இன்னைக்கு கைகூடும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். போட்டி பொறாமை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை, மனப்பான்மை குறைத்து கொண்டாலே நன்றாக இருக்கும். அதே மாதிரி வேலை ஆட்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். அதே மாதிரி குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. கணவனாந்தால் மனைவி, மனைவியாந்தால் கணவன், புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்திசை அதிசயம் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எதை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை மனதில் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பரமான விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்க தற்பெருமை பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். இருந்தாலும் எந்த நேரத்துல அது விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்றது நீங்களே புரிந்து கொள்ளாத அளவுக்கு இருக்கும். மனதுல ஒரு விதமான ஒரு போராட்டம், கடன் சார்ந்த பிரச்சனைகளால் ஒரு போராட்டங்கள் எழும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளை கிடைக்கும். உத்தியோகத்துல எந்த வேலையா இருந்தாலும் அதை விரைவா முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வாக்குறுதி அளிப்பதில் சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்கள். அதே மாதிரி திடீர் பயணங்களால் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. இன்னைக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த வருத்தங்கள், அதே மாதிரி சில கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். கவலைகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை. அதிசய மேல்திசை அதிசயம் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். அதே மாதிரி சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகும். புதிய நபர்களின் அறிமுகம்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்திற்கான இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும்.
குடுக்கல் வாங்கல்ல புதிய அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி தந்தையால செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய செய்தின் கேள்வி செய்ய நேராமை நட்சத்திரம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்ப சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம். அதில் ஒரு புதிய ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி நல்ல மேன்மை ஏற்படும். லாபங்கள் இன்னைக்கு கிட்டும். பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அரசு ரீதியான செயல்பாட்டுல நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு. தந்தை வழியில உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும். அதே மாதிரி புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்பட விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும், சாதகமாக அமையும். அதனால ஒரு அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இன்னைக்கு தேவை. அதே போல பழக்க வழக்கங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. கவனமா இருங்க. அதாவது நல்லவங்க கூட மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் இருந்தவங்களுக்கு கூட கெட்ட பழக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதெல்லாம் மாத்திக்கங்க. அது மாதிரிலாம் போகாதீங்க. நண்பர்களை நம்பி எதுவும் செய்யாதீர்கள். அதிசயோட மேற்கு அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். ஆனா அவங்க கிட்ட குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களின் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. தொழில நல்ல மேன்மை ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வேலை ஆட்களின் ஆதரவு மேம்படும். சுபகாரியங்களை முன்னேற்று செய்வீர்கள். மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். விவசாய துறையில ஆலோசனைகள் பெற்று முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உடல் அளவில் இருந்த சோர்வுகள்லாம் நீங்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய திசை அதிசயன் மூன்றாமின் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கு. உங்க அணுகுமுறையில சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். பேச்சு வார்த்தை, அதாவது இந்த பேசுற பேச்சுல நிதானம் இருக்கணும். அந்த நிதானம் இருந்தால் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பேச்சு திறனால சில காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களா விலகி செல்வார்கள். எதிர்பாலின மக்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். அதே போல தன வரவு தேவைக்கு ஏற்ப கிடைக்கின்ற ஒரு தருணம். வேலை செய்யற இடத்துல ஒற்றுமை ஓகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு அதிசயம் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அதிகாரம் இதெல்லாம் இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு அத்தனையும் இன்னைக்கு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களில் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு ரேவதி நட்சத்திர
இருக்கு, சந்திராசிரமும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் அவர்களுக்கு. அதே மாதிரி மனதளவில் ஒரு ஒரு சிறிய நெருடல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கடைபிடிங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பயணம் செய்யும் போது நிதானத்தை காட்டுங்க. சொந்த தொழில் செய்பவர்களும் உங்களோட வேலை செய்பவர்களாக இருந்தாலும் உங்களிடம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழங்கு ஸ்ரீ நாராயண நல்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சேமிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் ஒரு முன்னேற்றம் தருகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையும். இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.